ஹாய்! வெல்கம் டு ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ். ரொம்ப ஈஸியான வாழைத்தண்டு கறி, அதாவது பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமா பாசிப்பருப்பை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அத நல்லா அலம்பிட்டு, அதில நீங்க நறுக்கி வச்சிருக்கிற வாழைத்தண்டு, அதோடயே கொஞ்சமா மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு குக்கர மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு தாளிப்பு. ஒரு வாணலியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம், அதிலேயே கருவேப்பில, பச்சை மொளகா. நான் ஒரே ஒரு பச்சை மொளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா, அது குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்காக. நீங்க வேணும் காரம் நெறைய சேர்த்துப்பீங்கன்னா, மொளகா இன்னும் கூட்டிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மொளகா தான் நான் போட்டிருக்கேன். அந்த பச்சை மொளகா எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, நீங்க வேக வச்சு வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த வாழைத்தண்டையும் போட்டு நல்லா இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர மாரி வதக்குங்க. அவ்வளோதான். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த சூட்ல வதங்கினதுக்கப்புறம், அதில தேங்காவ திருகி கொட்டி இறக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. நார்மலா நம்ம ஒரு பொரியலோ, இல்ல ஒரு கறியோ பண்றதுக்கு நமக்கு நெறைய டைம் ஆகும். இந்த மெத்தட்ல பண்ணும்போது ஈஸியா வேலை முடிஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இது என்னோட ஸ்டைல்ல நான் பண்ற பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.